உங்களுக்கு ரன்னிங் பற்றி ஒன்றுமே தெரியாது, ஆனால் ஓட தெரியும். நாளைக்கே உங்களுக்கு ஒலிம்பிக்கில் சான்ஸ் கிடைக்கிது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ரைட், உள்ளே போய் ஓட செய்வீங்க, கற்றுப்பீங்க. அடுத்த வருஷமும் ஒலிம்பிக்கில் சான்ஸ் கிடச்சிச்சுன்னா நான் சாதிச்சிருவேன் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணும். இந்த ஒரு மென்டாலிட்டி தான் ஜாப் அப்ளை பண்ணும்போதும் நமக்கு தேவை. நான் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன். ஜெர்மன் தெரியலனாலும் ஜெர்மன் லாங்குவேஜில் உங்களோட ரெஸ்யூம் வச்சு அப்ளை பண்ணுங்க அப்படின்ட்டு நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். எல்லாருமே கேட்குற ஒரே கேள்வி, பிரதர் எனக்கு ஜெர்மனே தெரியாது, நாளைக்கே இன்டர்வியூ வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு கேட்பீங்க. அதுதான் இங்கே கேள்வியே. இங்கிலீஷில் அப்ளை பண்ணுறீங்க, உங்களுக்கு இன்டர்வியூ கிடைக்குதா? கிடைக்கல. அப்படியே கிடைக்கலனாலும் உள்ளே என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பாக தெரிய போகிறதில்ல, ஏன்னா உங்களுக்கு இன்டர்வியூ தான் கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் ஜெர்மனில் அப்ளை பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஜாப் நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு ஜெர்மன் தெரியாது. பட் ஸ்டில் அந்த இன்டர்வியூ எனக்கு கிடைக்கும்போது ஐ ப்ரிப்பேர்டு டு இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப் இன் ஜெர்மன் லாங்குவேஜ் ஸோ தட் ஐ கேன் இம்ப்ரெஸ் த பீப்புள். அது மட்டும் இல்லாமல் இன்டர்வியூக்குள்ளே போகும்போது உண்மையாகவே ஜெர்மன் இன்டர்வியூஸ்குள்ளே என்ன நடக்குதுன்ற ஒரு எக்ஸ்போஷர் உங்களுக்கு கிடைக்கும், சேம் லைக் ஒலிம்பிக்ஸில் கிடைக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி கிடைக்கும் போது அடுத்த இன்டர்வியூ வரத்துக்கு முன்னாலேயே யூ கேன் ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். ஸோ இங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு தான் பஞ்சம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் டு க்ரியேட் யுவர் ஜெர்மன் ரெஸ்யூமே இன் ஜெர்மன் லாங்குவேஜ்.